கமல் வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பார். பிமல் வந்து கமலை விட 50% திறமை உடையவர். அப்போ பிமல் வந்து அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாள் முடிப்பான்றது தான் கேள்வி. இது வந்து யார் வந்து திறமைசாலின்னு பார்த்துக்கணும். யார் இதில் திறமைசாலி? பிமல் தான் வந்து 50% வந்து திறமையானவர் கமலை விட. ஓகேவா? அப்போ பிமல் தான் திறமைசாலி. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமல் வந்து 15 நாளில் முடிப்புன்றது கேள்வியில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டாங்க பிமல் வந்து கமலை விட 50% வந்து திறமையானவர். ஓகேவா? அப்போ வந்து இவர் 100னா இவர் 150. ஓகேவா? அதாவது இது கூட 50% ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். இதை வந்து 50 டேபிள் அடிச்சிடலாம் நம்ம. ஓகேவா? 50 டேபிள் அடிச்சுனாவும் இது வந்து 3 வருமா? இது வந்து 2 கிடைக்கும். அப்போ 2:3. அதாவது கமல் வந்து ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை முடிக்கிறாருன்னா பிமல் வந்து 3 பங்கு வேலை முடிச்சிருப்பார். அதான் அர்த்தம். கமல் வந்து மொத்தம் எத்தனை நாள் வேலை செய்கிறாரு? 15 நாள் வேலை செய்கிறாரு இல்லையா? இப்போ ஒரு நாளைக்கு 2 பங்கு முடிக்கிறாரு. மொத்தம் 15 நாள் வேலை செய்கிறாரு. அப்போ 30 பங்கு வேலை முடிச்சிருப்பார். இப்போ இந்த 30 தான் வந்து டோட்டல் ஒர்க். ஓகேங்களா? மொத்தமாக வந்து ஒரு 30 பங்கு வேலை இருக்குன்னு அர்த்தம். இந்த 30 பங்கு வேலையை பிமல் முடிச்சு எத்தனை நாள் முடிப்பான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். பிமல் வந்து ஒரு நாளைக்கு 3 பங்கு முடிக்கிறார். அப்போ எத்தனை நாள் வேலை செஞ்சால் 30 முடிப்பார்? இதுதான் வந்து கேள்வி. ஓகேவா? அப்போ இங்கே என்ன போட்டால் 30 வரும்? 10 போட்டாலே வந்துடும் இல்லையா? அப்படியே நம்ம சொல்லிடலாம் 10 நாள் முடிச்சிருவாருன்னு. அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ டோட்டல் ஒர்க் வந்து 30 பங்கு இருக்குது. அது வந்து பிமல் வந்து ஒரு நாளைக்கு 3 முடிக்கிறாரு இல்லையா? அப்போ 3ஆல் டிவைட் பண்ணாலே கிடச்சிரும் 10. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லலாம். அதான் பிமல் வந்து 10 நாளில் வந்து முடிச்சிருவார் இந்த வேலையை. ஆன்சர் என்னது? 10.